ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஏரியால ஃபுடி பாப்பா எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஃபுடி பாப்பானா வந்து இன்னைக்கு போக போற எக்ஸ்போல வந்து எல்லாமே ஃபுட்டை பத்தி தான் இருக்கு. எல்லாமே அந்த பாப்பானா கேர்ள்ஸ் சொல்றாங்க ஃபுடி பாப்பா. இப்ப ஃபுடியா இருப்பான், நம்மளும் பாப்பா தான் குழந்தைகள். காய்ஸ், ஃபுடி பாப்பா வந்து டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஏரியால புக்கி திங்கில போட்டிருக்காங்க, ஜெஸ்கோல. இது நம்மளுக்கு ரொம்பவே புதுசு. ஆமாவா, நம்ம எவ்வளவு எக்ஸ்போ போயிருக்கோம், ஆனா ஜெஸ்கோல நம்ம வந்து இல்ல. ஆனா வந்திருக்கோம். அது வந்து தாய்லாந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்கு வந்திருந்தோம். நானும் முரளியும் அது வந்திருந்தோம். அதே இடத்துல தான் வந்து இப்ப தமிழுக்கான ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க, ஃபுடி பாப்பா. ஏன் என்ன எதிர்பார்க்கறீங்க ஃபுடி பாப்பான்னு? ஃபுடி பாப்பானா வந்து வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்கும். பார்த்ததே வந்து எது உடவே நினைக்கிறேன். அந்த ஊடான்ல ரொம்ப தண்ணி பிடிச்சிட்டு பண்ணுவாங்கல்ல உயிரோட, அதுல இருந்தா அது தாய்லாந்து சாப்பாடு. தாய்லாந்து அது தமிழ் டிஷ்ஷா கொண்டு வந்துட்டாங்கன்னா, இது இல்ல நாங்க இந்தியன் ஃபிளேவர்ல பண்றோம் மசாலா போட்டு அப்படின்னாங்கன்னா பண்ணிவிடு. இன்னைக்கு வந்து எல்லா டிஷ்ஷும் யூனிக்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யாரோ அங்க பேசிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட போய் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு. காய்ஸ் பாருங்க, உண்மையாவே பெரிய பசாதான் நினைக்கிறேன். எத்தனை ரூபா போடுது காய்ஸ். இப்போ வந்து மிருக சீரிஸ் படம் டீமை போய் பார்க்க போறோம். ஓகேவா? நாங்க தோசை பார்க்கும்போது என்ன ரஜினி படம் இருக்கு பாருங்க. நானும் அடி வாங்கல, நான் எட்டு பார்க்கும்போது ரஜினி படம் நினைச்சேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அடி வாங்குவோம். அவர் தான் இருக்கு. ஆனா இந்த படம் வந்து வீட்டிலே இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு வந்து தியேட்டர்ல பார்க்க ஃபீல் கொடுக்கும். ட்ரெய்லர்ல பாக்குறது வந்து நம்ம படத்துல இருந்து ஒரு 30% தான் ஏன்னா நிறைய விஷயம் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனாலதான் வந்து ஸ்பாயிலர் ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லிட்டு. டொனேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? தமிழ் படம் பார்க்குறேன். ஆமா, நம்ம வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களோட ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்றீங்க. இதை பண்றேன், நான் மெயினா பண்றேன் அப்படின்னு. ஆமாவா? இது வந்து எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போறீங்க? எல்லாருக்கும் நீங்க உங்க ஃபேஸ் வந்து பப்ளிஷ் பண்றீங்க. ஆக்சுவலி இது வந்து லைக் மோஸ்ட் ஹீரோ சென்ட்ரிக் மாதிரியான கதைக்கான கதை பார்க்க நான் ஹீரோ பத்தி வந்து கதையில சம்பந்தப்பட்ட எல்லாருமே கூட சீக்கிரம் மிருக சீரிசம் படம் வரும்போது இது போயிட்டு மிருக சீரம் படம் கண்டிப்பா எல்லாம் மறக்காம போய் பாருங்க. ஓகேவா? மிருக சீரிஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. குடி பாப்பா ப்ரோ எப்படி இருக்கு? இல்ல வாசல்ல வந்ததுக்கே பிரம்மாண்டமா இருக்குல்ல. என்ன ப்ரோ லைட் ஆஃப் ஆச்சு? அவ்வளவுதான், நான் சாத்திட்டாங்களா? காய்ஸ் லைட்லாம் ஆஃப் ஆச்சு. திடீர்னு ஸ்ட்ராபெரி நாசலமா என்னது போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸ்ட்ராபெரி பழத்தை அரைச்சி அப்படியே செய்றாங்க. சொல்றேன், எனக்கு வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கு. ஒரே கலகலன்னு இருக்கு. ஃபுல்லா தமிழவங்க இருக்காங்க. நம்ம போய் விளையாடுவோமா? அடிச்சிடும். சாக்லேட் காஃபியா? சாவடி கடை யாருமே இல்ல. இங்க நிறைய கடை வந்து லைட்லாம் சாத்திருக்காங்க. சாத்திருச்சு, ஷாக் அடிச்சிருச்சா, அதனால கொஞ்சம் இருட்டா தான் இருப்போம். வீடியோல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சட்டி சோறு,
பார்த்த வரைக்குமே ரொம்ப பிரமாண்டமா இருக்கு, பயங்கர கூட்டம். ஆமா, லைட் தான் கொஞ்சம் இருட்டா இருக்கு. இங்க பாருங்க தலைவா. ஹாய் தலைவா. ஏய் நீயா? என்ன இடம்? டிஎஸ்ஆரா? டிஎஸ்ஆர். 9 மணிக்கு என்ன வாங்கிக்கோ. நம்ம ஊர்ல ஐமேக்ஸ்ல வாங்கினது ஐமேக்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம். இது எல்லாமே முடிச்சு ஈவே நல்லா ராத்திரி ஃபுல் ஆயிடுச்சு. காலில் வேணா இருக்கும் பண்றோம். காய்ச்சி இப்பதான் லைட் வந்துச்சு. திரும்ப அந்த இடத்துல போய் போட்டோ பிடிக்கணும். தளபதி போட்டோ செல்ஃபி எடுத்தோம். பாதி விளாக் முடிச்சிட்டோம். இப்பதான் லைட் வந்திருக்கு. கடைசி ரோ முடிச்சிட்டோம். இப்ப லைட் வருது. தெரியல நம்ம வந்து டைம் அப்படின்னு நினைக்கிறேன். மருந்து மாதிரி இன்னொன்று போட்டிருக்காங்க உள்ள. கொஞ்சம் எட்ட போகுது. நீங்களுமா? நீங்க எதுல போட போறீங்க? அப்ப ஏற நீங்களும் 1 2 3 நல்லா இனிப்பா இருக்கு. ரொம்ப இனிப்பா இருக்கு. ஒட்டுதான். ஆனா வச்சு குடிக்கலாம். நல்லதா இருக்கு. நல்லா ஆர்கானிக்கா இருக்கு. இளநீர் பாயாசம். இளநீர் ஃபிளேவரும் இருக்கு, பாயாசம் ஃபிளேவரும் இருக்கு. நல்லா இருக்கு. குடிங்க இளநீர் பாயாசத்தை. இப்ப இவரு என்ன சொல்ற பாப்போம். நல்லா இருக்கு. இனிப்பா இருக்கு. அந்த இளநியோட இதுதான் இதுவே சின்னங்களா இருக்கு. நீங்க ஒரு பாட்டில் மாதிரி கொடுத்துருக்கணும். ஓகே, இதான் கடைசி கடை. பார்ப்போம். மளிகை கடை. நான் குடிச்சது ஒரு மடக்கு தான். ஒரே மடக்கு தான் குடிச்சேன். அந்த வீடியோல நான் குடிச்சல அந்த ஒரு மடக்கு மட்டும் தான் நான் குடிச்சேன். ஆனா இவரு இப்ப அவர் எனக்கு வந்து ட்ரீட் கொடுப்பாரு. ஏதாவது வாங்கி கொடுப்பாரு எனக்கு. அதுவே சின்ன கிளாஸ் 5 வலிக்கு 5 வலியா 10 வலிக்கு காய்ச்சி வாங்கியிருக்கேன் நானு. ப்ரோ எனக்கு வாங்கி ரேட் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து அவர் தேடுறாரு என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. நம்ம தானே ஆயாம் குஞ்சை 3 வலையோட சின்னது வாங்க போறேன். சின்னதே வாங்கிடலாம். ஒரு 3 வாங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே வாங்குவோம். ரொம்பவே ஸ்பைஸியாக சொல்லியிருக்கோம். 3 சாதிச்சு சொல்லியிருக்கோம். மறுபடியுமா காய்ஸ்? மறுபடியும் லைட் நின்றுச்சு. காய்ஸ் இந்த இருட்டிலே வந்து நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைமா கமல் அவங்க செஞ்ச ஆயாம் குந்தேங் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். காய்ஸ் எல்லாம் சூடாக இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்து லைட்லாம் வந்து ஃபோனில் கட்டி வந்து பார்க்குறாங்க. இன்னும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு. லைட் ஒன்று போயிட்டு வருது. ஆனால் ரொம்ப குழம்புறாங்க அவங்க. நல்லா இருக்கு. ஓகே கைஸ், நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீடியோட எண்டில் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து ஃபுடி பாப்பா வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி போச்சு?
வீடியோவில் பார்க்கும்போது வந்து பெரிய பெரிய ஆனால் அது குறவு தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடுலாம் இருந்துச்சு. நிறைய ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப அடிச்சலாம் இல்லாம நிறைய ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ரம்ஜான் பசார் மாதிரி அழகாவே ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன அப்பப்ப லைட் போயிட்டு இருட்டுட்டா இந்த vlog-ஏ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் சர்க்கியூட் இந்த vlog-ஏ வந்து கொஞ்ச நாள் இருட்டா கொஞ்ச நாள் வெளிச்சமா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விலையே பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் மேலே அந்த மாதிரி தான் இருக்கு. 15 10 வெள்ளி கூட இல்லை, 15 18 20 25 இவ்வளோ தான் இருக்கும். கீழே இல்லை பாக்கி சாப்பிடும்போது குறைய இருந்துச்சு. அதான் சிறும்போல் வருது. இந்த எக்ஸ்போ வந்து சக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அவங்க திரும்ப புக்கிட் திங்கரா ஜெஸ்கோல திரும்ப போடுவாங்க. அப்போ வரும்போது வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே நம்ம வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.